நமஸ்தே. விசாரத் பூர்வாத் சபரி கைடில் உங்களுக்கு எடுக்கிறேன். பேஜ் நம்பர் 173. कोटर और कुटीर कहानी का सारांश लिखकर कहानी कला की दृष्टि से उनकी विशेषताएं लिखिए. கோட்டர் ஆர் குட்டீர் மரபொந்தும் குடிசை வீடும் அப்படிங்கிற இந்த கதை, அதோட கதை சுருக்கத்தை எழுதி இந்த கலாவோட பார்வையில் அதோட விசேஷத்தாவை எழுதுங்க அப்படிங்கிறாங்க. கஹானிக்காருக்கா பரீட்சை நாம் ஸ்ரீ சியாராம் சரண் குப்துஜி அவர்கள் எழுதியிருக்காங்க. ஜென்மஸ்தான் சீர்காவ் ஜான்சி அப்படிங்கிற இடத்துல அவங்க பிறந்திருக்காங்க. சாகித்ய பரீட்சை. श्री सियाराम चरण गुप्त हिंदी साहित्य के अनुपम कवि है. ஒரு ஒண்டர்ஃபுல்லான கவிஞர் சியாராம் சரண் குப்துஜி அவர்கள் ஹிந்தியில் இலக்கிய உலகத்தில் ரொம்பவும் ஃபேமஸான ஒரு ஒண்டர்ஃபுல்லான கவிஞர். ஸ்ரீ மைதிலி சரண் குப்து உன்கே ஆக்ரஜ் ஹே, அவரோட மத்தலப் ஃபாலோவர், அவரோட அட்ராக்ட் ஆனவர், அவரோட ரோல் மாடல் அப்படின்னு சொல்லலாம். காந்திவாத் கோ பிரதானத்தா தேனேவாலே, காந்தியவாதுனா காந்தியுடைய கொள்கையை பிரதானத்தானா அது முதன்மையாக வச்சு இவங்க எழுதுவாங்க. காந்திஜி அவர்கள் கொள்கையை முதன்மையாக வச்சு எழுதுவாங்க. கதாகாரோமே ஸ்ரீ சியாராம் சரண் குப்துஜி ஏக் ஹே, காந்திஜி அவர்களுடைய பிரின்சிபலை முன்னாடி வச்சு கதை எழுதுகிற ரைட்டரில் இந்த சியாராம் சரண் குப்துஜி அவர்களும் ஒருவர். கருணா பாவனா உன்கி சாகித்ய கிருத்தியோं की விசேஷதா है. கருணை பாவனா, இறக்கப்படுறது அவரோட இலக்கிய படைப்புகளில் ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று. பாஷா और शैली दोनों में भावात्मकता उनकी अपनी अलग विशेषता है. அவர் பாஷாவும் செயலியும் மொழியும் அதோட ஸ்டைலும் தோனும் அதோட பாதிப்பு அவரோட படைப்புகளில் மிக முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. ரச்சனாயே அவருடைய படைப்புகள் அநாத், நாரி, அந்திம், ஆகான்ஷா ஆதி. சாரான்ஸ், இப்போ கதையோட எஸ்ஸேவோட இதை பார்க்கலாம். कोटर और कुटीर श्री सियाराम चरण गुप्त जी की सुप्रसिद्ध कहानियों में से एक है. இந்த கோட்டர் ஆர் குட்டீர் மரபொந்தும் குடிசை வீடும் அப்படிங்கிற இந்த கதை சியாராம் சரண் குப்துஜியோட ஒரு சுப்பிரசித்து ரொம்ப ஃபேமஸான கதையில் இதுவும் ஒன்று, முதன்மையான நல்ல கதையில் இதுவும் ஒன்று அப்படின்னு. மனுஷ்ய கா ஜீவன் படாகி மூல்யவான் ஹே, மனிதனோட வாழ்க்கை மிகவும் வேல்யூபிளானது. இஸ் ஜீவன் மே சத்குணோ கா ஸ்தான் சர்வோ உப்பரி ஹே, இந்த லைஃப்பில் இஸ் ஜீவனுமே இந்த மனித வாழ்க்கையில் சத்குணோ கா ஸ்தான் நல்ல குணங்களோட இடம் சர்வ உப்பரி எல்லாத்தோட மிக உயர்ந்த இடத்துல இருக்கும். மனுஷமே ஸ்வபாமானி मनुष्यों में स्वाभिमान, त्याग, न्यायशीलता आदि सद्गुण का होना अत्यंत आवश्यक है. स्वाभिमान அப்படின்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட், தியாகம் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுன்னு சொல்லலாம், தியாகு. நியாயசீலத்தா ஜஸ்டிஸ், கரெக்டாக தீர்ப்பு சொல்கிறது, கரெக்டாக நியாயமாக இருக்கிறது. ஆதி சத்குண், இந்த நல்ல குணங்கள் எல்லாம் ஹோனா அத்தியந்த அவசியக்க, மிகவும் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த குணங்கள்லாம் மனிதனுக்கு இருக்க வேண்டியது மிக முக்கியமானது. கோட்டர் ஆர் குட்டீர் நாமக் ஏ கஹானி இசி விஷய பர் ஜோர் டால்தி ஹே. இந்த கோட்டர் ஆர் குட்டீர் அப்படிங்கிற இந்த கதை இந்த கஹானி இந்த விஷயத்தை தான் நமக்கு ஜோர் தேத்தேன்னா ஒரு ப்ரெஷர் பண்ணி நமக்கு ஹைலைட் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்குது. கோட்டர் कहानी में प्रारंभ में एक कोटर में एक चातक पुत्र अपने पिता से प्रसन्न करता है. இந்த கதையோட தொடக்கத்தில் பிராரம்பமேனா என்ன, அந்த கதையின் தொடக்கத்திலேயேவும் கோட்டர்னா மரபொந்திலிருந்து ஒரு சாத்தக் புத்ரு, ஒரு சாத்தக் அப்படிங்கிற ஒரு டைப் ஆஃப் பறவை, அதோட பையன், புத்ருனா ஒரு குழந்தை, அந்த சாத்தக்கோட குழந்தை, அது சின்ன பறவை, குட்டி பறவை. அப்பனே பிதா சே பிரசன்ன கர்த்தா ஹே, அந்த சாத்தக்கு அப்பா கிட்ட கொஸ்டின் கேட்குது அந்த பறவை. பிரசன்ன கர்த்தா பகுத் பியாசா ஹே, எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குப்பா அப்படின்னு சாத்தக்கு பறவை அந்த சாத்தக்கு புத்ரு பறவை சாத்தக்கு அப்பா பறவை கிட்ட சொல்லுது, எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது.
अपने प्यास बुझाने के लिए तड़पता है. அது வந்து அதை தாகத்தை தணிப்பதற்காக தடப்புத்தானா ஸ்ட்ரகிளிங் பண்ணுது. மீன் மாதிரி அப்படியே தாங்க முடியாமல் தண்ணி இல்லாமல் துள்ளுற மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கு. உஸ்கே பிதாஜி உசே சம்ஜாத்தே ஹை கி அவங்க அப்பா அந்த சாத்தக் பக்ஷி வந்து அந்த சாத்தக்கு புத்திருக்கு வந்து சொல்லி புரிய வைக்கிறாரு. ஹம் பாதலோं से जो बूंद गिरता है उसी को अपनाने वाले पक्षी है. என்ன சொல்லி புரிய வைக்கிறார்னா நாம் எல்லாரும் பாதலோं से மேகத்திலிருந்து விழக்கூடிய அந்த ஒரு துளி மழை நீரைத்தான் நம்ம அப்பனாத்தேனா டு அடாப்ட் நம்ம எடுத்துக்கணும். அந்த டைப்பில் எடுத்துக்கிட்டு வாழ்கிற பறவை இனம் நாம். ஹமாரே வன்ஸ் மே அப் தக் ஐசா ஹி ஹுவா ஹே நம்ம வம்சம் பரம்பரையிலேயேவும் இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம எந்த தண்ணியும் குடிக்க மாட்டோம், மழை நீர் மட்டும்தான் குடிப்போம் அப்படின்னு. हमने कभी कहीं पानी नहीं पिया है நாங்கள் எப்பவும் எங்கேயும் கண்ட தண்ணியை குடித்ததில்லை. கிசிமே அமாரா கௌரவ நிகித் ஹே இசிமே இதில் தான் நம்மளோட கௌரவம் உள்ளடங்கி இருக்கு, நம்மளோட கௌரவமே அடங்கி இருக்கு அப்படின்னு அந்த சாத்தக் பக்ஷி வந்து சாத்தக் புத்ரு பக்ஷி கிட்ட அதோட பையன்கிட்ட சொல்கிறாராம். ஹட்டி புத்ரு பிடிவாதம் அடமண்ட்டாக இருக்கிற பையன் அப்படின்னு சொல்கிறாங்க. पिताजी के मना करने पर भी चातक पुत्र हट कर रहा था. அப்பா வேண்டான்னு சொல்லியும் அது பிடிவாதமாக இருக்குது. சுதா நிவாரண் उसके लिए बहुत ही अत्य आवश्यक बात भी है. मतलब அந்த இப்படி பழைய காலத்தில் இப்படி சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பயன்பாடுகளை சரி செய்கிறதுன்னு சொல்கிறாங்க. அது செய்கிறது வந்து ரொம்ப வந்து அத்தியந்த அவசியக்கு ஹே. சில இதை கரெக்ட் பண்ணுறது அந்த இப்போ பழைய சடங்கு சம்பிரதாயம் அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, அதை திருத்திக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். சில நேரம் நல்லதை எடுத்துக்கணும் கெட்டதை விட்டுறணும் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஆர்கியூ பண்ணுது. பியாஸ் புஜ்னே கேலியே வ தடப்பு ரஹாத்தா தாகத்தை தணிச்சுக்கிறதுக்காக அது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கு. अपने पुत्र के हट देखकर पिता ने उसे पूछा. அந்த சாத்தக் புத்திரோட ஹட்டுனா அடமெண்ட் அந்த பிடிவாதத்தை பார்த்துட்டு பித்தானே உசே பூச்சா அப்பா வந்து கேள்வி கேட்குறாரு. ஏ பத்தாவோ தும் ஜல் கஹா சே கிரகன் கரேங்கே. ஓகே நீ சொல்லு, தண்ணியை எங்கே கிரகன் இன்டேக் பண்ணுவ, எங்கே எடுத்துக்குவ, எங்கே நீ தண்ணி குடிக்கிற அப்படின்னு கேட்குறாரு. அந்த சாத்தக் பக்ஷி வந்து சாத்தக் புத்திரு பக்ஷி கிட்ட கேட்குறாரு. சாத்தக் புத்திரு உஸ்கா உத்தர் நகி தே பாயா. அதால் அந்த சாத்தக் புத்ருவால் ஆன்சரே சொல்ல முடியல. உஸ்கே பாஸ் உத்தர் ஹி கஹாத்தா அதுக்கிட்ட ஆன்சர் எங்கே இருக்குது, ஆன்சரே இல்லை. பித்தானே கஹா तुम पास के போக்கிரி சே பியோ. நீ வந்து பக்கத்தில் தேங்கி கிடக்கிற அந்த தண்ணியை எடுத்து குடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. புத்ரு தல்தல்னா அங்கே ஒரு குளமாட்ட ஒரு இடம், அந்த இடத்துல இருந்து தேங்கி கிடக்கிற தண்ணி எடுத்து குடிச்சுடு அப்படின்னு சொல்கிறாங்க. புத்ருக்கோ மாலும் தாக்கி வ பானி கந்தா ஹே. அந்த சாத்தக் புத்திருக்கு தெரியும் அந்த பானி கந்தா என்னன்னு, அது டர்ட்டி வாட்டர் அப்படின்னு சொல்லுது. புத்திருக்கோ மாலும்னா ஹி நோ அது தெரிஞ்சிருக்கு. வ பானி கந்தா ஹே அந்த தண்ணி வந்து ரொம்ப டர்ட்டி. மனுஷ்ய ததா ஜீவ ஜந்துவோं के प्रदूषित करने के कारण वह कीड़े से भरा पड़ा है. மனிதனும் ஜீவ ஜந்துவும் மற்ற உயிரினங்களும் பிரதூஷித் அப்படின்னா சுத்தமாக இருக்க தண்ணியை அசுத்தம் பண்ணிட்டாங்க, மத்தளவு அசுத்தம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுது. காரன் கீடேனா இன்செக்ட், பூச்சி புழு அப்படின்னு சொல்லுவாங்க. அதால் பரா படகை அது ரொம்ப பூச்சி புழுவாக ரொம்ப கிடக்குது அந்த தண்ணியில். அந்தமே ஹட்டி புத்ரு கங்கா ஜல் பீனே கேலியே நிக்கல் கயா. கடைசியாக பிடிவாதம் ஹட்டி புத்ருன்னா நான் பிடிவாதமான அந்த சாத்தக் புத்ரு கங்கா ஜல் பீனே கேலியே கங்கை நதியிலிருந்து தண்ணி குடிப்பதற்காக நிக்கல் கயே குடிப்பதற்காக அங்கேருந்து கிளம்பிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. குட்டீர் குடிசை வீடு.
गंगा जल पीने के लिए चातक पुत्र को 5 दिन की यात्रा करनी थी. கங்கை நீரை குடிப்பதற்காக அந்த சாத்தக் புத்திருக்கு 5 நாள் 5 दिन की यात्रा 5 நாள் டிராவல் பண்ண வேண்டியது இருக்கு. वह गंगा जल पीने के लिए निरंतर उड़ रहा था. அது கங்கை நீரை எடுக்கிறதுக்காக நிரந்தர்னா அப்படியே பறந்துக்கிட்டே இருக்கு. நிரந்தர் ஊடுறஹாத்தா பறந்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கு கங்கை நதியை நோக்கி. தக்காவட்டு மிட்டானே கேலியே டயர்டுனஸை போக்குவதற்காக एक पेड़ पर बैठा ஒரு மரத்தை நோக்கி மரத்தில் போய் உக்காந்துச்சு. பாஸ்மே एक कुटीर था பக்கத்தில் ஒரு குடிசை வீடு இருக்கு. उस कुटीर में बुद्धन नामक एक व्यक्ति रहता था. அந்த குடிசை வீட்டுக்குள்ள புத்தன் அப்படிங்கிற ஒரு பர்சன் வாழ்ந்து வந்துட்டு இருக்கார். 50 साल की उम्र में वह पक्षाघात से पीड़ित था. 50 வயது நிறைவடைந்த வயது கொண்ட அந்த மனிதன் பக்ஷாகாத்மே பீடித்துதா मतलब ஒரு சைடாக பேரலிட்டிக்கல் அட்டாக்கு ஒரு பக்கவாதம்னு சொல்லுவாங்க. அதால் படுத்த படுக்கையாக கிடக்கிறாரு அந்த புத்தன். உஸ்கி பத்னி குஜர் சுக்கி தி அவங்களோட ஒய்ஃப் குஜர்னா டு பாஸ் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. உஸ்கா பேட்டா கோகுல் அந்த புத்தனோட பையன் பேர் வந்து கோகுல். அவங்களோட பையன் கோகுல். உஸ்கா ஏக் மாத்திர சஹாரா தா அவனுக்கு ஒரே ஏக் மாத்திர சஹாரான்னா ஒரே ஒரு உதவியால் தான் இருக்காங்க. அவன் யாருன்னா அந்த புத்தனோட பையன் கோகுல். அவன் தான் அப்பாவை பார்த்துக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. உஸ் தின் கானே கேலியே குச்சு நகித்தா அவனுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு புத்தன் அப்பாவுக்கு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை. தோடா சனா ஆர் பானி ரக்கர் உசே சுப சர் சோடாத்தா मतलब தோடா சன்னான சுண்டல் கொஞ்சோண்டு வறுத்த சுண்டலையும் ஆறு பானி ரெக்க தண்ணியை வச்சுட்டு உஸ்னே சுபகு கர் சோடாத்தா வீட்டை விட்டுட்டு கிளம்புறாரு. அப்பாவுக்கு கொஞ்சம் சுண்டலையும் தண்ணியும் கொடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியே வேலைக்கு போகிறாரு. சாம்கோ ஆட்டா லேக்கர் வாபஸ் ஆனே வாலாத்தா நைட்டு ஈவினிங் வந்துட்டு வேலை முடிச்சுட்டு வரும்போது ஆட்டான்னா சப்பாத்தி மாவு கோதுமை மாவு வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு நினைக்கிறார். ராத் தக் நகி ஆயா பட் ஆனால் நைட்டு வரைக்கும் அந்த பையன் வரல அப்படின்னு. கூனி கோகுல் மத்தலப் குட் ஹேபிட் கொண்ட கோகுல் நல்ல குணம் படைத்த கோகுல் அப்படின்னு சொல்கிறாங்க. கோகுல் காம் கேலியே கயா வேலைக்காக போயிருக்கான். उस दिन शाम तक काम करने के बाद भी उस दिन அந்த நாள் शाम तकना ஈவினிங் வரை काम करने के बाद வேலை ஈவினிங் வரை வேலை செஞ்சும் கூட உசே மஜ்தூரி நகி மிலா அவனுக்கு அந்த கூலி பணம் கிடைக்கல. ஜப் மஜ்தூர் நிராஷ்கர் லோட் கயே அப்போ கூலி ஆட்கள்லாம் ரொம்ப விரக்தியாகி வீட்டுக்கு திரும்பி வர்றாங்க. பணம் வேலை செஞ்சும் பணம் கிடைக்கலையே அப்படின்னு. கோகுல் பகுத் ஹி துக்கிதா கோகுலும் ரொம்ப துக்கி சோகமாக வர்றாரு. குட்டீர்கா ஹால் உசே கூப் மாலும் தா அந்த குடிசை வீட்டுக்குள்ளே அப்பா பசியோடு இருப்பாங்க அப்படிங்கிற அந்த கண்டிஷன் அவருக்கு நல்லா கோகுலுக்கு நல்லா தெரியும். லேக்கின் கியா கரே ஆனாலும் என்ன செய்யறது கியா கரே லேக்கின் கியா கரே. ராஸ்தே மே உசே ஏக் பட்டுவா மிலா வழியில் அவனுக்கு ஒரு பர்ஸ் கிடைக்குது. பட்டுவானா ஒரு பர்ஸ் கிடைக்குது. அந்தர் பகுத் ருப்பியத்தே உள்ள வந்து நிறைய பணம் இருக்கு. கோகுல் தோ கூனிதா அவன் ரொம்ப குட் பாய் ரொம்ப நல்ல பையன். ஆகே ஏக்கு காடி ஜா ரஹி தி முன்னாடி ஒரு வண்டி போய்கிட்டு இருக்கு. வ பட்டுவா உஸ்மே பேட்டா மெஹத்தோ காத்தா அதில் ஒரு பேர் மெஹத்தோன்னா அந்த பர்சனுடைய பேர். அந்த பர்ஸ் வந்து அவரோடது அப்படிங்கிறாங்க. கோகுல் ने जब पटवा दिया तब उसने इनाम के रूप में 2 रुपये दिए அந்த பர்சன் மெஹத்தோ கிட்ட கொண்டு போய் அந்த பர்ஸை கொடுக்குறாரு. அவர் வந்து அவரை இனாம்னா ப்ரைஸாக ஒரு 2 ரூபாய் கொண்டு வந்து கொடுத்ததுக்கு தேங்க்ஸு இந்த 2 ரூபாய் அப்படின்னு பணம் கொடுக்குறாரு. லேக்கின் உசை வாபஸ் கருதியா ஆனால் கோகுல் வந்து அதை வாங்காமல் ரிட்டர்ன் திருப்பி கொடுத்துட்றான். ஆங்கே குழி கண்கள் திறந்துச்சு.
बड़ी देर के बाद கோகுல் குட்டீர் லோட்டா. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் கோகுல் அவனோட குடிசைக்கு திரும்பி வர்றான். अपने पिता के गले लगाते हुए उसने सारी बातें कह डाली. அப்பாவை கட்டி பிடிச்சு அன்னைக்கு நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்கிறாரு. எனக்கு கூலி கிடைக்கல, நான் வழியில் ஒரு பர்ஸ் எடுத்து இந்த மாதிரி கொடுத்துட்டு வந்தேன், உதவி பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு. உஸ்கே விவகார் சே பிதாஜி கதுகது ஹுயே. அப்படியே வந்து மெல்ட் ஆயிட்டார், ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறார். இஸ்கே பிதாஜி போலே, அவங்க அப்பா சொல்கிறாரு, இந்த கோகுலோட அப்பா சொல்கிறாரு புத்தன், जिस तरह चातक अपने प्राण देकर भी मेघ के सिवा किसी दूसरे का जल लेने का व्रत नहीं तोड़ता, उसी तरह तुम भी ईमानदारी की टेक ना छोड़ना. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. அந்த சாத்தக் பக்ஷி இதை பார்த்து தான் மனம் திருந்துச்சான். எது மாதிரினா ஜிஸ்தர, எது மாதிரினா சாத்தக் அப்பனே பிராண தேக்கர். சாத்தக் பக்ஷி அதோட உயிரை கொடுத்தாலும் கொடுக்குமே ஒழிய கண்ட தண்ணியை குடிக்காது. பிராண தேக்கர் பி மேகக்கே சிவாய், மேகத்தை தவிர, சிவாய்னா எக்ஸப்ட், கிசி தூசரேக்கா எந்த மற்ற தண்ணியை, ஜல்லு லேனேக்கா விரத்து நெகி தொடுத்தா, அந்த மற்ற தண்ணியை குடிக்கிறதுக்கு அந்த விரதத்தை வந்து எடுக்காது, மற்ற தண்ணியை குடிக்காது. உசி தர தும்பி இமான்தாரி கி டேக் நா சோடேகா. அதே மாதிரி நீயும் நம்ம எவ்வளவு பசியால் துன்பப்பட்டாலும் பணத்துக்காக உன்னுடைய நேர்மையை நீயும் விற்கல, அந்த சாத்தக் பக்ஷி மாதிரி நீயும் நடந்துக்கிற அப்படின்னு சொல்கிறார். சதா ஐசேஹி மதி ரக்னா, இன்னும் எப்படியும் இனிமேல் அதே மாதிரி, மதினா புத்தி, இதே மாதிரி புத்தி கடவுள் உனக்கு கொடுக்கட்டும் எப்போவுமே அப்படின்னு அந்த புத்தன் வந்து தன் பையனுக்கு சொல்கிறார். சாகே ஜித்னி பி விபத்தி படே, ஆனால் நமக்கு வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அப்படி நியத்துனா டுல்னா, மத்தலப் எவ்வளவு நமக்கு கஷ்டம் வந்தாலும் நம்மளோட நியத்து, ஈமான்தாரி, நம்மளோட நேர்மையை வந்து போக்கிடாத. பிதாஜி கே சப்து சுன்கர் சாத்தக் புத்திரிக்கு ஆங்கே குழி. அந்த புத்தனோட வரிகளை கேட்டுட்டு, கோகுலோட அப்பா சொன்ன வரிகளை கேட்டுட்டு சாத்தக் புத்திரோட கண்கள் வந்து திறந்துச்சு. அந்த பறவை எல்லாம் மரத்தில் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு, அது மனம் திருந்திருச்சான். கங்காஜல் பீனே கி இச்சா சோடுக்கர் வ கர் லோட்டா. கங்கை நீரை குடிக்கிறேன்னு சொல்லி வந்த பறவை அதை குடிக்காமையே வீடு திரும்பி போயிடுச்சு. மழை பெஞ்ச தண்ணியை தான் குடிப்பேன், நான் கங்கை நீரை குடிக்க போகிறதில்ல அப்படின்னு வீட்டுக்கு திரும்பி போயிடுச்சான். 4 दिन में पहुँचने का रास्ता 7 दिन हुआ. 4 நாளையில் போக வேண்டிய அந்த சாத்தக் புத்திரு வந்து 7 दिन 7 நாள் ஆச்சு. ஏன்னா டயர்டாக இருக்கனால அது மெதுவாக 7 நாளாக பறந்து போயிருக்கு. ஜோர் ஜோர் சே மேகு பரஸ் ரஹாத்தா, வேகமாக மேகங்கள் குளுமி இருந்துருச்சு, மத்தளம் மழை பெஞ்சிச்சு, அது போய் அங்கே மேக தண்ணியை குடிச்சிருச்சு அப்படின்னு சொல்ல வராங்க. விசேஷத்தா எழுதணும், எல்லாமே எழுதணும். कथावस्तु मनुष्य के, कथावस्तुना मेन कथा विषय, मनुष्य के जीवन में सद्गुणों का महत्वपूर्ण स्थान है. மனிதனுடைய வாழ்க்கையில் நல்ல குணங்களுக்கு மிக முக்கியமான இடம் இருக்கு. स्वाभिमान तथा परिश्रम मात्र से जीने का व्रत अपनाने वाला व्यक्ति विपत्ति में भी धैर्य नहीं खोता. मतलब சுயமரியாதையாகவும் ஹார்ட் ஒர்க்காகவும், பரீட்சம் ஹார்ட் ஒர்க்காக வாழக்கூடிய ஒரு மனிதன் வந்து எந்தவித எதிர்ப்பையும் தைரியத்தையும் அவன் எதிர்கொள்வான் அப்படின்னு. யஹி உஸ் கஹானிக்கா கதாவஸ்து ஹை, இதுதான் இந்த கதை, இந்த கஹானியோட மெயின் கதை அப்படின்னு சொன்னாங்க. கதாபக்தன் கதை, கதாபக்தன் ஸ்கிரிப்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். கதாபக்தன் கஹானிக்கு ருச்சிகர் பனானே மே காம் ஆயா ஹே. ஸ்கிரிப்டு அந்த வரிகள் வந்து அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பண்ணுது. பாத்திரோं के विचारों को सही तरह व्यक्त करने में, கேரக்டருங்களை வந்து கரெக்டான இடத்துல ஃபிட் பண்ணுறதுல கதாபக்தன் பகுத் ஹி சஃபல் சித்து ஹுவா ஹே, ரொம்பவும் பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கு. உதாரணம், எக்ஸாம்பிள், ஏ பத்தாவோ தும் ஜல் கஹா சே கிரகன் கரேங்கே, இது ஒரு டைலாகு, அது அப்படியே கொடுத்துட்டாங்க.
சாத்தக் பக்ஷி வந்து அது சாத்தக் புத்திரக்கிட்ட கேட்குது, ஆமாம் நீ தண்ணி எங்கே குடிக்க போகிற சொல்லு அப்படின்னு. அப்புறம் உத்தேசிய ஒரு குறிக்கோள், எய்ம்னு சொல்லலாம். कोटर और कुटीर के लिए मनुष्य मात्र नहीं प्राणियों के मन में भी सद्गुण जगाना ही इस कहानी का उद्देश्य है. இந்த கோட்டர் ஆர் குட்டீர் அப்படிங்கிற இந்த கதை வந்து மனிதனுக்கு மட்டுமல்ல அனிமல்களுக்கு கூட நல்ல குணங்களை கற்றுக் கொடுக்குற மாதிரி ஒரு கதை இது. अपने उद्देश्य की पूर्ति में கதை எழுதுபவர் அவரோட எய்மில் அவர் எழுதின குறிக்கோளில் कहानीकार को पूर्ण रूप से सफलता प्राप्त हुआ है. இந்த கஹானிக்காருக்கு நல்ல அச்சீவ்மெண்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. भाषा और शैली மொழியும் ஸ்டைலும் श्री सियाराम चरण गुप्त जी की भाषा और अपनी अलग विशेषता है. அவரோட மொழிக்குன்னு ஒரு ஸ்பெஷல் விசேஷம் இருக்குது, ஸ்பெஷலைசேஷன். भाषा वातावरण के अनुकूल रहने के साथ साथ वातावरण அந்த என்விரான்மெண்டலுக்கு பாசிபிலிட்டியாக அது அமைஞ்சிருக்கு, கூடையவும் பாத்திரம் का भी अनुकूल है, கேரக்டருக்கும் அனுகூலமாக இருக்குது, मतलब ஏற்றார் போல் இருக்குது. कहानी को रुचिकर बनाने में भाषा और शैली का काम सराहनीय है. கதையை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக காட்டுறதுல இந்த மொழியும் அதோட ஸ்டைலும் ரொம்ப புகழத்தக்கதாக, சரஹானியன புகழத்தக்கதாக இருக்குது. शीर्षक, शीर्षकना हेडिंग, தலைப்பு. कोटर और कुटीर नामक इस कहानी के लिए यही शीर्षक सर्वोचित है. இந்த தலைப்பு தான் ரொம்ப பர்ஃபெக்டானது. कोटर के चातक पुत्र को कुटीर के गोकुल से ज्ञान मिलता है. கோட்டக் கே சாத்திர புத்து, ஒரு மரபொந்தில் வாழக்கூடிய அந்த சாத்தக் பக்ஷிக்கு, புத்திர பக்ஷிக்கு குடிசையில் வாழக்கூடிய கோகுல் கிட்ட அறிவு கிடைக்கிது. इसलिए इस कहानी के लिए यही शीर्षक सर्वोचित है. அதனால இந்த கதைக்கு வந்து இந்த தலைப்பு தான் ரொம்ப பர்ஃபெக்டானது. பாஷா. அடுத்து வந்து பாத்திர அண்டு சரித்திர சித்திரன், கேரக்டரும் அவங்களோட பாத்திரங்களும் அதோட கேரக்டருங்களும் அப்படின்னு. கோட்டர் ஆர் குட்டீர் கஹானி கே 4 பிரதான பாத்திர ஹே. 4 முக்கியமான கேரக்டர் இருக்காங்க. சாத்தக், ஒன்று பறவை, இன்னொன்று சாத்தக் புத்ரு அந்த பறவையோட பையன், உன்கே பித்தா உஸ்கே பித்தா, சாத்தக் புத்ரு அப்படி இது கூட சொல்லலாம். சாத்தக் புத்ருனா சாத்தக் பறவைன்னு சொல்லலாம், அதோட சாத்தக் பக்ஷி அப்பா பித்தா பறவை, அப்புறம் கோகுல் ஆர் புத்தன். सब पात्रों का चित्रण उचित रूप से किया गया है. எல்லா கேரக்டரையும் ரொம்ப கரெக்டானதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. வாத்தாவரன், என்விரான்மெண்ட்டு அப்படின்னு சொல்லலாம். कोटर और कुटीर कहानी का वातावरण सामाजिक है. ஒரு சமூகம் சேர்ந்த கதை. सामाजिक तथा வைத்திக் மூல்யம் पर आधारित है. ஒரு சமூகத்தை சேர்ந்த மாதிரி இருக்கலாம், ஒரு பர்சனலை சேர்ந்த மாதிரி பேஸ் பண்ணி இது எழுதியிருக்கு. கஹானி கலா கி திருஷ்டி சே கோட்டர் ஆர் குட்டீர் கஹானி சஃபல் கஹானி ஹே. இந்த கோட்டர் ஆர் குட்டீர் கதை வந்து ரொம்ப அச்சீவான ஒரு கதை. ஸ்ரீ சியாராம் சரண் குப்த் ஜி கி அதி விசிஷ்ட கஹானியோ மே ஏ பி ஏக் ஹே. அவரோட ஸ்பெசிஃபிக் கதையில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். ஆல் தி பெஸ்ட், நல்லா எழுதுங்க.